வெள்ளை சோளம் வச்சு டேஸ்டான ஒரு தோசை செய்யலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதே டம்ளர்ல 1 டம்ளர் இட்லி அரிசி, அதே டம்ளர்ல அரை டம்ளருக்கும் கம்மியா உளுத்தம் பருப்பு, கூடவே 1/4 டம்ளருக்கும் கம்மியா கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு 4-5 முறை நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 8 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். தோசையை சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும், சுகர் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்றவங்க எல்லாருமே சாப்பிடலாம். சோளம் 8 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். புளிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம அரைச்ச மாவு நல்லா பொங்கி வந்திருக்குது. இப்போ நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தோசை எந்த அளவுக்கு மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசா ஊற்றிக்கலாம். மேலே கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தோசை தக்காளி கொத்தமல்லி சட்னியோட ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.